ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோதுமை களி ரொம்ப ஈஸியாக, கொஞ்சம் கூட பொருள் இல்லாமல் ஈஸியாக கோதுமை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ராய் களி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புமே இது கூடவே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி கோதுமை களி பண்ணுறதுக்கு நான் ரேஷன் கொடுத்த கோதுமை தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு குத்தி நல்லா புடைக்க தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஆட்டாக்கல்ல சேர்த்து குத்தி புடைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழிஞ்சிட்டு மேலே மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஃபில்டரில் தண்ணி நல்லா வடிச்சிட்டு வெயிலில் ஒரு துணியில் இந்த மாதிரி காய போட்டுருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 to 3 days நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா கலந்து விட்டிங்கனாலே சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா முத்தாக கோதுமை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 to 3 days நல்லா காஞ்சிரும். 2 days பாருங்கள், நல்லா கோதுமை காஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு மாவு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு கொடுத்து நான் 1 கிலோவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேங்கன்னா ரவை பக்குவத்துக்கு அரைச்சி வாங்கிக்கிறேங்க. ரவை மாதிரி அரைச்சி கொடுங்கன்னு சொன்னீங்கனாலே அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ இது கூட மாவு சேர்ந்து இருக்கும். இப்போ அதை நான் சலடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட அப்படியே நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் களியில். அதனால் மேலே ரவையை மட்டும் ஃபஸ்ட்டு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிக்கும்போது நம்மளுக்கு ரவை மட்டும் இருக்கும், கூட கொஞ்சமாக தவிடு இருக்குங்க. நம்ம குத்தி புடைச்சினோம்னா தவிடு வராது. அப்படியே எடுத்துக்கனால கொஞ்சமாக தவிடு இருக்கும். அதனால் அந்த தவிடு மட்டும் நம்ம தனியாக புடைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பூண்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய் இது கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 இனுக்கு கருகாப்பில், 2 பட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கடலைப்பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி, சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வதங்குற கலவா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தான் இந்த மல்லி இது எல்லாமே சேர்த்தோணும். அப்போ தான் கரிஞ்சிராமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வணக்கிட்டு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயாக மீடியமாக சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் கத்திரிக்காய் அப்படியே காம்போடவே போடுவாங்க. அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். உள்ளே மட்டும் செக் பண்ணிக்கலாம், புளி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே ஓட்டிருக்கிற கத்திரிக்காயை நல்லா உதறி எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டிருக்கறனால உதறி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம எவ்வளோ மசாலா எடுக்க முடியுமோ எடுத்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே அப்படியே டிப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் உள்ளே நல்லா மசாலா டிப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை இதில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தனால லைட்டாக அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் நம்ம மூடி கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க, எல்லா சைடும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்காக. நார்மலாக அப்படியே பொரிச்சோம்னா நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவோட ஃப்ரை பண்ணும்போது அது உப்பு காரம் எல்லாமே கத்திரிக்காயில் பிடிச்சிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம கொஞ்சம் தண்ணி எந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். இட்லி தோசைக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து பண்ணிக்கலாங்க. அதுவே நம்ம களிக்குங்கனால கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வந்து கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்னு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோணும். மீன் மாதிரியே நல்லா வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் செய்கிற அதே ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த டம்ளர் தான் நம்ம அளக்க போகிறோம். அதனால் இதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து சலிச்சு வச்சுருக்கிற ரவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து களி கிளறதுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம பருப்பா முட்டி இருக்குல்லங்க, பருப்பெல்லாம் கடையுமில்ல, அதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ ரவை வந்து நல்லா வெந்தது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சம்பா ரவையாக இருந்துச்சுன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா பூ மாதிரி அப்படியே வெடிச்சு இருக்கும். சரி தெரியலினாலும் நீங்கள் லைட்டாக வந்து கையில் எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கூட நதன்னு இல்லாத நல்லா இதாக இருக்கும். இதுக்கப்புறமா இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சலிச்சு எடுத்தோமில்லைங்க, அந்த மாவு வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து கோதுமை மாவோட கொஞ்சம் பெருபெருன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாவு இல்லைனாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோதுமை மாவு கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வந்து நம்ம துடுப்பு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து தண்ணி வச்சுருக்க ரேஷியோக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து இந்த மாவு வந்து தேவைப்படும். இதே ரேஷியோவில் வந்து நம்ம வந்து நார்மலாக சம்பா ரவையுமே கோதுமை மாவு வச்சும் கூட இதே மாதிரி நம்ம களி செய்யலாங்க. இது வந்து நம்ம பருப்பு கடையிற மாதிரியே காலில் கீழே எடுத்து வச்சு வந்து கடைவாங்க. நான் வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காக மேலேயே வச்சு உங்களுக்கு கலந்து நான் காமிக்கிறேன். கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கண்டினியூவாக கலந்து விட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கூட வந்து புருடு பிடிக்காது. ஈஸியாக வந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோன்னா, ஏன்னா வந்து நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கனால அப்படியே வறண்ட மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் கூட வந்து கையில் ஒட்டாது. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் கோதுமை மாவு களி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சூடாக அப்படியே வந்து எடுத்து உருண்டை பிடிச்சி வந்து ஹாட் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா வறண்ட மாதிரி ஆயிரும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நம்ம செஞ்சோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட நல்லா வந்து சூடாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கையில் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியாதுன்னா ஒரு கிண்ணி எடுத்து அந்த கிண்ணி கூட சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ரொட்டேட் பண்ணோம்னாலே நல்லா உருண்டை மாதிரி கிடச்சிருங்க. இதை அப்படியே நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம். இது கூட வந்து கீரை நல்லா காரசாரமான குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக பண்ணிட்டோம்னு கூட பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து தயிர் கூட கரைச்சிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் அளவாக கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.